ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சூப்பராக பயங்கரமாக எனக்கு ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க. அதுக்கு முதல்ல நன்றி. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷனுக்காக இந்த வீடியோ. என்னென்னா, ஹேஸ் பீன் ஹேஸ் கான் அப்படிங்கிறதுக்கான டிஃப்ரென்ஸ் நான் வந்து போட்டிருந்தேன். நிறைய பேர்த்துக்கு புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் எக்ஸலண்ட் அப்படிலாம் போட்டிருக்காங்க. சில பேர்த்துக்கு அது புரியல. அதுக்கு வந்து நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறதுக்காக தான் இந்த வீடியோ. கவனிங்க. இப்போது ரெண்டு நண்பர்கள் வந்து சென்னையில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ரெண்டு நண்பர்கள், ராஜா, ரவி, ரெண்டு பேர் நண்பர்கள். அவங்க வந்து சென்னை வாசிகள், சரிங்களா? அப்போ ரவி இருந்துட்டு ராஜா கிட்ட கேட்குறான். என்னன்னு கேட்குறான் அப்படின்னா, நீ ஊட்டிக்கு போயிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான்னு வச்சுக்கலாம். எங்க இருந்துக்கிட்டு? சென்னையில இருந்துட்டு, சரிங்களா? ராஜா கிட்ட ரவி, நீ ஊட்டிக்கு போயிருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான்னா, அதை வந்து அவன் எப்படி கொஸ்டின்ல எப்படி கேட்கணும் அப்படின்னா, ஹாவ் யூ பீன் டு ஊட்டி? ஓகே, ஹாவ் யூ பீன் டு ஊட்டி இப்படிதான் கேட்கணும். ஆனா இங்க ஹாவ் யூ கான் டு ஊட்டி அப்படின்னாலும் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா என்ன மீனிங் அப்படின்னா, நீ ஊட்டிக்கு போயிருக்கிறியா அப்படின்னு அர்த்தம். ஹாவ் யூ பீன் டு ஊட்டி அப்படின்னா நீ ஊட்டிக்கு போயிருக்கிறியான்னு தான் அர்த்தம். ஆனா இந்த பீன் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங் ராஜா ஊட்டியில இல்ல, சரிங்களா? சென்னையில இருந்து தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ராஜா என்ன சொல்லுவான்? பதிலுக்கு வந்து என்ன சொல்லுவான்? எஸ், அவன் வந்து ஊட்டிக்கு போயிருந்தான் அப்படின்னா, எஸ் ஐ ஹவ் பீன் டு ஊட்டி அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆமா, நான் ஊட்டிக்கு போயிருக்கிறேன். அடுத்த கேள்வி கேட்கறான். சரி, நீ எத்தனை தடவை நீ ஊட்டிக்கு போயிருக்கிற அப்படி கேட்டா, ஐ ஹாவ் பீன் டு ஊட்டி த்ரைஸ். 3 தடவை நான் ஊட்டிக்கு போயிருக்கிறேன். இல்லை, எத்தனை தடவை போயிருக்காங்களோ அதை வந்து பதில் சொல்லுவான். ஸோ இந்த பீன் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல நடந்த விஷயத்த ரீகால் பண்ணிட்டு பிரசன்ட்ல சொல்றதுக்கு தான் நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம். புரியுதுங்களா? ஸோ இந்த டிஃபரன்ஸ் தான் நான் வந்து போன வீடியோவில் போட்டிருந்தேன். இப்போ ஹாவ் யூ கான் அப்படிங்கிறது எங்க யூஸ் பண்ணலாம்னு ஒரு சுச்சுவேஷன் சொல்றேன், கவனிங்க. இப்போ ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருக்காரு, ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டில் அவருடைய ஒய்ஃப் இல்லை, சரிங்களா? அவரோட ஒய்ஃப் இல்லை. அவங்க ஒய்ஃப் வந்து அவருடைய ஒய்ஃப் பக்கத்து வில்லேஜில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அம்மா அப்பா வீட்டுக்கு அந்த ஒய்ஃப் வந்து போயிருக்கிறாங்க, சரியா? இப்போ இவர் ஃபோன் பண்றார். ஃபோன் பண்ணி அவருக்கு கெஸ் பண்ணிட்டாரு, இந்த டைம்ல அவ எங்க போயிருப்பா அப்படின்னு கெஸ் பண்ணிட்டாரு. அப்படிங்கும்போது அவர் ஃபோன் பண்ணி ஹாவ் யூ கான் டு யுவர் பேரண்ட்ஸ் ஹவுஸ் அப்படின்னு கேட்டிருப்பாரு. நீ உன்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறியா? ஹாவ் யூ கான் டு யுவர் பேரண்ட்ஸ் ஹவுஸ் அப்படின்னா அந்த இடத்துல கான் வருது. ஏன் அப்படின்னா, அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங் அவர் போன்ல கேட்கும் பொழுது அந்த அம்மா இங்க இல்ல, இந்த வீட்டுல இல்ல, அவங்க எங்க இருக்காங்க? அவங்க பேரண்ட்ஸோட ஹவுஸ்ல தான் இருக்காங்க. இந்த டிஃபரன்ஸை தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். இதுல வந்து என்ன அப்படின்னா, இந்த ஹாவ் யூ அடுத்தது இந்த வேர்டு, இது அட்வர்ப்னு சொல்லுவோம். ஹாவ் யூ எவர் பீன் டு ஊட்டி அப்படின்னு ஆட் பண்ணி நம்ம கேட்கலாம். அப்படின்னா என்ன மீனிங்னா, நீ எப்பயாவது ஊட்டிக்கு போயிருக்கிறியா அப்படின்னு கேட்கறது. புரியல? இந்த டிஃபரன்ஸ் தான் நான் வீடியோல போட்டிருந்தேன். இதுவும் புரியல அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா ஐ எம் ரெடி டு எக்ஸ்பிளைன் ஈவன் ஃபார் 1000 டைம்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.